தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 35 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என மறுவருக்கு பசியே இராது, என நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என மறுவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவருடைய திருவுளம். மகனை கண்டு அவருடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதத்துடைய 22ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை புனித அசிசி நகரத்து ஆக்னஸ் என்றவரை நினைவு கூறுகின்றது. புனித ஆக்னஸ் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுக்கு திட்டத்திற்கு பணிந்தவராக தொடக்க கால அந்த திறவையிலே பல மாற்றங்களை திறவையிலே தன்னுடைய 12 நூற்றாண்டுகளிலே தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவளாக தன் வாழ்நாளிலே இறையன்புக்கு பாத்திரமாக வாழ்ந்திருக்கின்றாள். புனித கிளாரமாவுடைய சகோதரி தான் இந்த ஆக்னஸ். அந்த அளவுக்கு தங்களுடைய சகோதரி உறவிலே இறையன்புக்கும் பிறரன்புக்கும் சான்று பகிர்ந்திருக்கின்றார். கடவுளை முழுமையாக நம்பிய வண்ணம் அந்த 13ஆம் நூற்றாண்டிலே தூயவளாக மாசற்றவளாக துறவற வாழ்விலே கடவுளை முழுமையாக அன்பு செய்வதிலே தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்றான். அந்த துறவற அந்த அர்ப்பணத்தினுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஜப வாழ்விலும் அருள் வாழ்விலும் புண்ணியத்திலும் தவத்திலும் ஈடுபட்டவளாக இறை நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறாள் இந்த அசிசி நகர இந்த ஆக்னஸ். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். அதுவும் குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த புதன்கிழமையிலே சூசைப்படை கரங்களிலே நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் மத்திய கிழக்கு இந்த நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த போர் இன்னும் நிறைவேறவில்லை. பல பாதிப்புகள், நிறைய குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள் மன உளைச்சலிலே இன்றும் அவர்கள் அச்சத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மற்றும் விரைவாக இந்த போர் முற்றிலும் நிறைவேற நாம் அனைவருமே ஜெபிப்போம். அனைத்துலக ஒற்றுமைக்காக, அமைதிக்காக திருத்தந்தை லியோ 14 அவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டை அமைதியின் ஆண்டாக தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய 800வது ஆண்டாக ஜூபிலி ஆண்டாக கொண்டாட வேண்டும், உலகம் அனைத்தும் அமைதி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு பல்வேறு போர் முழக்கங்கள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு விதமான பாதிப்புகள், மக்களுடைய அன்றாட வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிருக்கிற நிலை, விலைவாசி உயர்வு, உலக நாடுகள் அனைத்துமே இன்றைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. ஆகவே விரைவாய் நாட்டு தலைவர்கள் விரைவாய் ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, ஒருவரை முழுமனதோடு மன்னிக்கக்கூடியவர்களாக நலமான ஒரு சமூகத்தை படைக்க நாம் அனைவருமே இந்த நாட்களிலே ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த இறை வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், நான் என் சொந்த விருப்பத்தை நான் நிறைவேற்ற அல்ல, மாறாக என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆக கடவுளும் மெசியாவாக கடவுளுடைய மகனாக இருப்பவரே தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் கடவுளை திருவற்றை நிறைவேற்ற வருகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு இறை மகனாக இருந்தும் அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, மாறாக யோவான் நற்செய்தியிலே குறிப்பிடுவார், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொல்லுவார். ஆக அந்த அளவுக்கு அந்த இறை திருவுளம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஞானியர்கள் அந்த இறை திருவுளத்தை அறிய ஒவ்வொரு நாளும் அவர்கள் மன்றாடி ஜெபித்தார்கள். அந்த இறை ஆற்றல், இறை திருவுளம், இறை சித்தம் இதுதான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது. அந்த இறை சித்தம்தான். அதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்வை பார்க்கிறோம். நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னால் அன்னை மரியாள். ஆக அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே யாருடைய விருப்பத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகிறோம். நிறைய குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். நான் நினைப்பது இந்த வீட்டிலே நடக்க வேண்டும், நான் என்ன செய்கிறேனோ அது தரமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்வான எண்ணத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை நான் குறை சொல்லவில்லை, மாறாக இந்த நம்முடைய வாழ்க்கையிலே
கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுள் என்னிலே எத்தகைய ஒரு மகத்தான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆசைப்படுகின்றார், கடவுள் எத்தகைய ஒரு திட்டத்தை என் வழியாக இந்த உலகத்துக்கு நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் அதை அறிய, அதை நாம் அனுபவிக்க, சான்று பகர ஆண்டவர் இன்று நம்மை அன்போடு அழைக்கின்றார். அப்ப இயேசுடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக, இயேசுடைய வாழ்வே பிரதானம் என்ற ஒரு முதன்மைத்துவத்தோடு ஒரு சூசியப்பர் இறை திட்டத்துக்கு அவர் பணிந்து அந்த இறை திட்டத்தை கீழ்ப்படிந்து நடந்தது போல இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குடும்பத்தில் வாழ்ந்துகின்ற ஒவ்வொருவருமே, கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கடவுளுடைய திருவுளம் என்ன என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்ப வாழ்வுக்கு என்று நாம் அதை அறிந்து செயல்பட இந்த நாள் நம் ஒவ்வொரு அன்போடு அழைக்கின்றது. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புதன்கிழமை திரு குடும்பத்தின் பாதுகாவலர் சூசிபடி கரங்களிலே எல்லா குடும்பத்தையும் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த யூடியூபிலே ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் கடவுளுடைய திருவுளத்தை அறிய வேண்டும், கடவுளுடைய திட்டத்தை அறிய வேண்டும், கடவுளுடைய செயல்பாடு ஒவ்வொரு குடும்பத்திலும் சமூகத்திலே வெளிப்பட வேண்டும் என்ற தாகத்தோடு இருப்பவர்கள், கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் நாடுவது போல இறைவா என் நெஞ்சம் உண்மையே நாடுகின்ற அந்த தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு அன்பிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் உறவிலும் உம்முடைய திட்டத்திலும் நாங்கள் என்னாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடக்கூடிய பிள்ளைகளாக தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே இன்றைக்கு குடும்பத்திலே சமாதானம், இன்னும் நாடுகளுடைய அந்த போர்கள் நீங்கி ஒற்றுமையோடும் அன்போடும் உறவோடும் வாழ எங்களுக்கு அமைதியை நிறைவாய் கொடுத்தள்ள வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.